ராதேகிருஷ்ணா, நமஸ்காரம். இன்றைக்கி தமிழ் அகண்ட உலகம் அப்படின்னு சொல்லி ஒரு குழு அவங்களோட மீட்டிங்க்கு என்னை அழைச்சிருந்தாங்க. மீட்டிங்க்கு போயிருந்தபோது அங்கே திருமதி ஜோதி அப்படின்னு சிங்கப்பூரில் வாழ்கிற ஒருத்தவங்களை சந்தித்தேன். அவங்க சத்குரு ஞானானந்தகிரி சுவாமிகளையோ ஹரிதாஸ்கிரி சுவாமிகளையோ சத்குரு ராமானந்தகிரி சுவாமிகளையோ இங்கே இருக்கிற சமாஜமோ இந்தியாவில் இருக்கிற சமாஜமோ எதுலேயும் அவங்களுக்கு பரிச்சயம் கிடையாது. அவங்களுக்கு எதுவுமே அவங்க இதெல்லாம் எதுவுமே அவங்க கேள்விப்பட்டதில்லை. ஆனால் அவங்க வாழ்க்கையில் எப்படி சத்குருநாதர் ஞானானந்தகிரி சுவாமிகளோட பாதுகை அவங்க வாழ்க்கையில் எப்படி வந்தது அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு ஸ்டோரி இன்றைக்கி அவங்களோட வாழ்க்கை அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இன்றைக்கி நேர்காணல் பண்ண எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அதை இந்த வீடியோவில் நீங்கள் மேற்படி பார்ப்பீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் என்ஜாய் அண்ட் ஷேர் த வீடியோ. सद्गुरुनाथ महाराज की जय, सद्गुरु आनंदगिरी महाराज की जय, सद्गुरु हरिदासगिरी महाराज की जय, सद्गुरु रामानंदगिरी महाराज की जय. ஜி வணக்கம். உங்களை மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எப்போ சுவாமியை பார்த்தீங்க? ஞானானந்தகிரி சுவாமி எப்போ பார்த்தீங்க? உங்களோட அனுபவம் என்ன? எங்களுக்கு அம்சவள்ளி அம்மானு ஒருத்தவங்க எனக்கு அவங்க வீட்டுக்கு ஒரு நாள் போயிருந்தேன். சரிங்க. அப்போ அவங்க சாமி ரூமில் பாதுகை இருந்துச்சு. அதை நான் தெரியாமல் தொட்டுட்டேன். அது எனக்கு கரண்ட் ஷாக் அடிச்சிச்சு. ஏன் கரண்ட் ஷாக் அடிக்குதுன்னு எனக்கு தெரியல. அம்மா இது எனக்கு கரண்ட் ஷாக் அடிக்குது அப்படின்னு சொன்னேன். ஏன் நீ தொட்ட, நீ நான்வெஜ் சாப்பிட்றவல்ல அப்படின்னாங்க. எனக்கு அதுவே பயமாயிடுச்சு. அப்புறம் மன்னிப்பு நானே சாமிகிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு வந்தேன். அப்போ அவங்க சரி உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு குரு ஐயா கொடுக்க சொல்லி எனக்கு பூ பழம்லாம் கொடுத்தாங்க. நீ வீட்டுக்கு போ, உனக்கு 3 நாளையில் கனவு வரும்னு சொன்னாங்க. நான் அதை நம்பலை. இது அம்சவள்ளி அம்மா எங்கே இருக்காங்க? எங்கே இருந்தாங்க? அவங்க இப்போ இறந்துட்டாங்க. அவங்க எந்த ஊர் சேர்ந்தவங்க? சிங்கப்பூரில் இருந்தவங்க. அவங்கள எல்லாருக்கும் தெரியும். அம்சவள்ளி அம்மா. அப்போ நான் வீட்டுக்கு போயிட்டேன். அந்த பூப்பழம்லாம் வாங்கி அவங்க கனவு வரும்னு சொன்னாங்க. ஆனால் நம்பலை. வயசானவங்க சொல்கிறாங்கன்னு வீட்டுக்கு போயிட்டேன். ஆனால் எனக்கு 2வது நாள் கனவு வந்துச்சு. குரு ஐயாவே என் கனவு, நான் ஐயான்னு தான் சொல்லுவேன். நான் அவரை நீங்கள் சுவாமியை பார்த்ததில்ல, யாருமே தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனால் 2வது நாள் கனவுல எனக்கு என் சாமி ரூம்ல இருந்து புடவை கட்டிக்கிட்டு நிறக்குடத்து தண்ணி வேப்பந்தலை வச்சு மூஞ்சியில் ஜோதின்னு சொல்லி தொலைச்சிட்டு கிச்சனுக்கு போயிட்டு மறுபடியும் சாமி ரூம்ல போய் மறைஞ்சிட்டாரு. அப்புறம் நான் காலையில் எழுந்திரிச்சு தேட ஆரம்பிச்சிட்டேன். அந்த அம்மாவுக்கு கால் பண்ணிவிட்டு ஞானானந்தம் ஐயா குருன்னு சொல்லி தேட ஆரம்பித்தேன். அதில் நான் கனவுல பார்த்த அந்த சேலை கட்டின இது இருந்துச்சு. அதில் இருப்பார் அந்த இது அப்படி வச்சுட்டு அப்படியே ஷாக் ஆகிட்டேன். இப்படி தானே வந்தார் அப்படின்னு சொல்லி. அப்புறம் அவர் மனசில் நான் ஏற்றுக்கிட்டு நான்வெஜ் விட்டுட்டேன். எந்த வருஷத்தில் நீங்கள் இந்த 2017 சரிம்மா. ஓகே. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா சின்னமாக பிஸ்னஸ் ஆரம்பித்தேன். பிஸ்னஸ்னால் பிள்ளைங்களை படிக்கிற வைக்கிறதுக்காக நான் சமோசா சப்பாத்திலாம் ஒரு பொண்ணு கேட்டுச்சு, யாரும் இருந்தால் சொல்லுனாங்க. அது நம்மளே செஞ்சால் என்ன அப்படின்னு சொல்லி செய்ய ஆரம்பித்தேன். அது மூலியமாக பணம் நான் பிள்ளைங்களெல்லாம் படிக்க வைக்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு நிறைய ஆர்டர் வர ஆரம்பித்தா என்னால் செய்ய முடியாமல் நான் சின்ன கடையாக பார்த்தோம். அப்போ ஒருத்தவங்க சிங்கப்பூரில் அப்போ நான் ஒருத்தவங்கள்ட்ட சொல்லிங்க, நீ சமோசாவை மட்டும் வச்சு நீ ஜெயிக்க முடியாது. அப்போ ரெஸ்டாரண்ட் கடை பார்த்தோம். ஃபுட் கோர்ட்டில் தான் பார்த்தோம். ஃபுட் கோர்ட்லலாம் கிடைக்காம எனக்கு யுராங்கீஸில் கிடச்சிச்சு. சின்ன கடையாக தான் வந்துச்சு. ஐயாவோட அருளில் நான் அந்த கடையை வச்சேன். அது இன்னொரு கடையும் எடுத்தேன். இப்போ நான் ராஃபிஸில் ஒரு கடை ரன் பண்ணிகிட்ருக்கேன். ட்ரேடிங் பண்ணுறேன். இது நான் ஒரு வார்த்தைக்காக புரியுது. உங்களோட அனுபவத்தை, உங்களோட அருளோட சொல்லையில் எனக்கு அப்படி இருக்கு. ஐயாவோட அருள் நான் ஐயான்னு தான் சொல்லுவேன். புரியுதுங்க. நான் குருனோ சாமினோ சொல்ல மாட்டேன். அவர் என்னோட ஐயா. நான் உணர்வுபூர்வமாக சொல்கிறேன். அவரோட இது இல்லைன்னா நான் நிற்க முடியாது. இந்த அளவுக்கு நான் வந்திருப்பேன். எனக்கு தொழிலும் தெரியாது. நான் ஜீரோவாக இருந்த என்னைய
எப்படி கொண்டு வந்தது யாருன்னா ஞானானந்த ஐயா தான் எனக்கு கொண்டு வந்தது. நான் எல்லாரும் வந்து கேட்பாங்க, இவங்க யார் இவங்க யார் இவங்க யார். எனக்கு அதை சொல்லையில் பெருமையாக இருக்கும். இவர் தான் இந்த கடைக்கு வைக்க காரணமாக. ஏன்னா எனக்கு ஒன்று, ஆனால் எல்லாரும் சொல்லுவாங்க குருவை ஏற்றா ஏதாச்சும் நடக்கும்னு. எனக்கு அந்த இதெல்லாம் இல்லை. எனக்கு அப்படிலாம் எனக்கு பெரிய இதெல்லாம் இல்லை. ஆனால் எனக்கு இவ்வளோ அதிசயம் நடக்கும்னு நான் நினைக்கல. ஆனால் நடந்துச்சு. எல்லாரும் அது எப்படி இப்போ ஒரு கிடைச்சாரு அப்படி எப்படி உனக்கு அப்படின்னு கேட்டால் நான் இதை சொல்லுவேன். வேறாக தான் சொல்லுவேன், எல்லாத்தையும் சொல்ல மாட்டேன். வேறாக சொல்லுவேன். அதுவும் நம்புறவங்கள்ட்ட சொல்லுவேன், நம்பாதவங்கள்ட்ட எனக்கு ஹரிதாஸ் கிரி சுவாமிகள் அந்த அம்மா சொல்லியிருக்காங்க. ஹரிதாஸ் சுவாமி தான் இவர் இங்கே கொண்டுட்டு வந்ததுன்னா எல்லா கதையும் சொல்லுவாங்க. அவர் வந்து அந்த அம்சவல்லி அம்மாவுக்கு தலையில் கை வச்சு பாட வச்சாராம். அதெல்லாம் சொல்லையில் எனக்கு அப்பெல்லாம் அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் எனக்கு இவர் எங்கள் அக்கா கனவுலையும் போனார். எப்படின்னா எங்கள் வீட்டில் நான் திடீர்னு நான்வெஜ்லாம் விட்டுட்டு இது பண்ணவே நான் லூஸ் ஆகிட்டேன்னு கூட நினச்சிட்டாங்க. எங்கள் அப்பா என்னை பார்க்க வந்துட்டேன். அப்புறம் எங்கள் அக்கா கனவுல போய் உன் தங்கச்சி உன்னை பார்த்துட்டு ஒரு சொல்லிச்சு ஜோதியும். எங்கள் அக்கா ஃபோன் அடிச்சு ஜோதி ஒருத்தர் வந்தார் இப்படி கனவு. அப்புறம் இவரோட ஃபோட்டோவை காமிச்சு இவரா அப்படின்னு எனக்கு. அப்புறம் நான் இப்போல்லாம் போனால் அங்கே திருக்கோவிலுக்கு போகாமல் வர மாட்டேன். எங்கள் போயிட்டு என்னால் முடிஞ்சதை செஞ்சுட்டு நான் வருவேன். வருஷம் போயிடுவேன். ஆனால் எனக்கு கொரோனா டயத்தில் அப்போ போக முடியல. ஐயாவை நான் ஏற்றுக்கிட்டு நான் என்னால் குருவாக ஏற்றுக்கிட்டேன். அப்போ போக முடியும். எங்கள் வீட்டில் எல்லாரையும் போக சொன்னேன். எனக்கு பதில் நீங்கள் எல்லோரும் போயிட்டு வாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு அவர் குருவாக என்னென்னா எனக்கு என்னோட ஐயா. அவர் ஜோதின்னு சொன்னார் இல்லைங்களா? ஜோதின்னு நீங்கள் சொன்னீங்க. அவர் சுவாமி வந்து உங்ககிட்ட ஜோதி அப்படின்னு சொல்லி வேப்பல் அடிச்சாருங்களா? ஜோதி உங்களோட பேரா? என்னோட பேர். ஓகே ஓகே ஓகே. அப்புறம் என் மூஞ்சில தொலைச்சார். உங்களுக்கு தெரியுமா தெரியல, சுவாமி வந்து ஜோதிர் மடத்தை சேர்ந்தவர். அது வந்து சர்வேக்கிய பீடமாக காஷ்மீரில் இருந்தது, ஸ்ரீநகரில் இருந்தது. இப்போ வந்து பத்ரியில் இருக்குது. ஜோதிர் மட்டம் தான் அது. ஸோ எனக்கு சொன்னோன்னே என்ன ஜோதி சொல்கிறீங்களே அப்படின்னு எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அதெல்லாம் தெரியாது. என் பேர் ஜோதி. எனக்கு வந்து அவருக்கு அந்த குடத்தை வச்சு ஜோதின்னு மூஞ்சில இது வந்து அதிசயம் தானே. ஆமாம் ஆமாம் ஆமாம். சித்தர்கள் மகான்கள் நம்ம கனவுல வர்றது சாதாரண விஷயம் இல்லை. அவங்க வந்து அவங்கெல்லாம் அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவங்க. அப்படி இருக்கிறவங்க கனவுல வர்றது வாய்ப்பே கிடையாது. உங்களுக்கு கிடைச்சது அருள் வாக்கு, அவ்வளோதான். அதுதான் மூலமா இத்தனை பேர் நம்மகிட்ட நல்லா இருக்காங்க. எனக்கு ஐயா கொடுத்தது பிச்சு எனக்கு சொல்ல தெரியாது. ரொம்ப மொழியிலேருந்து நான் சொல்கிறேன். தெளிவாக சொல்ல தெரியாது. ஆமாம், இது எதர்ச்சியாக நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம். ஆமாம் பேசுகிறேன். இது எனக்கு ஐயா கொடுத்த பிச்சை. ஏன்னா எனக்கு ஒன்றும் தெரியாது. நான் ஒரு ஜீரோ. என்னைய இவ்வளோ உருவாக்கி எனக்கு இவ்வளோ திறமை இருக்குங்கிறத வெளியே கொண்டுட்டு வந்தவர் ஐயா. எல்லாரும் சொல்லுவாங்க குரு வந்துட்டா அது கிடைக்கும். நான் எதிரும் பார்க்கல. எனக்கு அப்படி தெரியவும் தெரியாது. ஆனால் எனக்கு தானாக கிடச்சிச்சு. அதை நான் இதை பகிர்ந்துக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷமா ஜோதிமா. ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் ஷேர் பண்ணது. நம்ம சிங்கப்பூரில் சுவாமியோட சமாஜம் இருக்குது, ஞானானந்தகிரி சுவாமிகளோட சமாஜம் இருக்குது. அதுக்கு நான் அப்புறமா உங்களுக்கு தொடர்பு கொடுக்குறேன். இப்போ இது நான் ரெக்கார்ட் பண்ணது எதுக்குன்னா, அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணும்போது நமக்கு ஒரு ஆச்சரியம், அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஆமாம், எப்படி குருநாதரோட அருள் வந்து எங்கெல்லாம் நமக்கே தெரியாது. இங்கே சிங்கப்பூரில் எவ்வளோ பேர் இருக்காங்க. நான் இவரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பேன். ஆனால் இவரை பற்றி எனக்கு தெரியல. சர்ச் பண்ணப்போ ஒருத்தர் சொல்கிறாரு, அவர் சொன்னார், ஐயா சொன்னாராம், நீ என்னை பற்றி தெரிஞ்சு நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்டாங்க. நீங்கள் வந்து இலங்கை ஜெயராஜ் அவரோட ஸ்பீச் நான் உங்களுக்கு அப்புறமா அனுப்புகிறேன். அந்த ஸ்பீச்சில் சுவாமியை பற்றி, சுவாமி வந்து குள்ளச்சாமின்னு அவர் சொல்லியிருப்பார். ஒரு ஆமாம், ஐயாவை பற்றி. ஆனந்தகிரி சுவாமிகள் வந்து குள்ளச்சாமியாக எப்படி பாண்டிச்சேரியில் இருந்தார், எப்படி மகாகவி பாரதியாருக்கு குருவாக ஆனார் அப்படிங்கிறத அவர் இலங்கை ஜெயராஜ் அழகாக ஒரு 12 நிமிஷம் அந்த அந்த உரையாடல் அவர் வந்து அதை அழகாக வர்ணிச்சிருப்பார். அதை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். அந்த லிங்க்கும் நான் இதில் அப்புறமா போடுறேன். ஓகேம்மா, தேங்க்யூ.